இந்த காட்டுல வாழ்ற காட்டுவாசிகள் எல்லாம் அங்க இருக்க அப்பாவி மக்களை பிடிச்சு வச்சு பொழுதுபோக்குக்காக அவங்கள கிரவுண்ட்ல ஓட விட்டு போட்டாங்க. இந்த கொடூரமான விளையாட்டை அவங்க பல வருஷமா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்ததான் கிரவுண்டுக்கு போறதா இருக்கிற ஒருத்தன் ஓடுறப்ப அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு நினைக்கிறான். கேம் ஸ்டார்ட் ஆனதும் அவன் மத்தவங்க கூட சேர்ந்து கிரவுண்ட்ல ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த காட்டுவாசிங்க அம்புகளையும் ஈட்டிகளையும் ஓடுறவங்க மேல வீசுறாங்க. அதுல அவனோட ஃப்ரெண்டு அங்கேயே கொடூரமா கொல்லப்படுறான். ஆனா ஹீரோவுக்கு காயம் பட்டிருந்தாலும் அவனை கொல்றதுக்காக வந்த காட்டுவாசியையும் கொன்னுட்டு அங்க இருந்து வேகமா இன்னொரு இடத்துக்கு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அவன் தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்னு மொத்த காட்டுவாசி கூட்டமும் அந்த காட்டுக்குள்ள இறங்கி அவனை தேட ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோ பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரத்துல ஏறி ஒளிஞ்சிருக்கான். அப்போ அந்த காட்டுவாசிங்க கூட்டம் அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்து நிற்கிறாங்க. அப்போ அவனோட காயத்துல இருந்து ரத்தம் வடிஞ்சு கீழே போயிட்டு இருந்த ஒரு காட்டுவாசி மேல ஒரு சொட்டு விழுந்துருது. ஆனா அதிர்ஷ்டவசமா அவன் அதை கவனிச்சிருக்க மாட்டான். அப்போ அந்த மரத்துல இருந்த ஒரு கருஞ்சிருத்த குட்டி அதோட அப்பாவை தேடி கத்திட்டு இருக்குது. அந்த டைம்ல அந்த காட்டுவாசி மேல இருந்த ஹீரோவோட ரத்தத்தை கவனிச்ச அவங்க எல்லாரும் திரும்பி வந்த பாதையிலேயே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ அந்த கருஞ்சிருத்த துரத்துனதால அதே பாதையில வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டா ஒரு காட்டுவாசி குறுக்க வந்ததால அந்த சிறுத்தை அவனை அப்படியே கடிச்சு கொன்றுது. அதை பார்த்து மத்த காட்டுவாசிங்க அந்த கருஞ்சிருத்தைய ஈட்டியாலேயே குத்தி கொண்டுறாங்க. அவனால நம்ம கூட்டத்துல 2 பேர் இறந்து போயிட்டாங்கிற கோபத்துல அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு சபதம் எடுத்து அவனை கண்டுபிடிச்சு துரத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஏரிக்கு பக்கத்துல அவனை சுத்தி வளைக்கிறாங்க. ஆனா ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஹைட்டான ஏரியில இருந்து குதிச்சிடறான். கீழே வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அந்த காட்டுவாசிங்க கிட்ட முடிஞ்சா என்ன பிடிச்சு பாருங்க, இல்லன்னா நான் உங்க எல்லாரையும் கண்டிப்பா கொன்றுவேன்னு சவால் விடுறான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவன் வேகமா அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கான். அப்போ தெரியாம ஒரு புத மண்ணுல மாட்டிக்கிறான். அப்போ அங்க தொங்கிட்டு இருந்த ஒரு கொடியை பிடிக்கிறான். ஆனா அதுவும் கட் ஆகிருது. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த புத மண்ணுல இருந்து வெளியே வந்துட்டான். ஆனா அதுக்குள்ள அந்த காட்டுவாசிங்க அவனை நெருங்கி வந்துட்டு இருப்பாங்க. அவன் பாடி ஃபுல்லா சேரால கவர் பண்ணிட்டு ஒரு தேன் கூட்ட அந்த காட்டுவாசிங்க மேல வீசுறான். அந்த தேனீக்கள் அவங்க எல்லாரையும் பயங்கரமா கொட்டி காயம் உண்டாக்குது. அதுக்கப்புறம் அவன் வேகமா அங்க இருந்து ஓடி ஒரு முள்ளை எடுத்து அதுல ஒரு தவளையோட விஷத்தை தடவி எடுத்துக்கிறான். இப்போ அவன் கிட்ட இந்த பயங்கரமான ஆயுதம் இருக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த காட்டுவாசிங்க அவன் தேடி அங்க வர்றாங்க. அப்போ அவன் புதருக்குள்ள மறைஞ்சு இருந்துகிட்டு அங்க வர்ற ஒவ்வொருத்தரையா அந்த விஷம் உள்ள அவங்க மேல ஊதி விடுறான். அந்த விஷத்தால எல்லா காட்டுவாசிகளுமே இறந்து போயிடுறாங்க. கடைசியில அவன் சொன்ன மாதிரியே அந்த காட்டுவாசிங்க கூட்டத்துல இருந்து உயிரோட தப்பிச்சிடுறான்.